காஜாம் சாய் தர்ஷன் பஜனை குழுவினர் அவர்களுக்கு இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நிகழ்வில் அடுத்து ஒரு சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு திரு பாஸ்கரன் அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர் ஆற்றவிருக்கும் சொற்பொழிவின் தலைப்பு கர்மா சும்மா விடாது. ஆகவே அந்த சொற்பொழிவை செவிமடுத்து அவர் கூறும் கருத்துக்களையும் கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். திரு பாஸ்கரன் அவர்கள். Hello. Okay. Hello. இந்த சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் சொன்னேன், வரல காணும், பசியார் ஐயாயிரம். சரி, போன முறை நான் பேசுகிறப்ப ஜக்கி சான் புரூஸ்லியும் அவர் குருவை பற்றி பேசி முக்கியமான ஒரு பாயிண்டை நான் விட்டுட்டேன். அதனால் விட்ட இடத்துலேருந்து பிடிக்கிறாங்க. புரூஸ்லி எப்படி தன் குருவிலிருந்து கற்றுக்கிட்ட வித்தையை பேசி எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு பிரபலமானாரோ அதே மாதிரி அவர் வெற்றி பெற்ற ஒவ்வொரு இடத்துலையும் தன் குருவை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். அதனால் தானும் உயர்ந்தார், தன் குருவும் உயர்ந்தார். அதுபோல குரு சிஷ்ய உறவுகளில் ராமகிருஷ்ண பரமேஸ்வரம், சிவானந்த விவேகானந்தர், அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு குரு சிஷ்யம் உறவு எப்படி இருந்தது, எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த வரிசையில் திருமுத்தாடிகளும் சுவாமி தவத்திரு சுவாமி கோவிந்தா அவர்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம கண்பூர்வம் பார்க்குறோம். இந்த மலேசியாவில் எத்தனையோ இயக்கங்கள் இருந்தோம், இந்த சித்தர்கள் வழி இந்த இயக்கத்தை கொண்டு போகிற ஒரே ஒரு குரு, நம்ம கூட வாழ்கிற குரு தவத்திரு சுவாமி அடிகள் நம்ம சுவாமி கோவிந்தன் அவர்கள். அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு என் கதையாக இருக்கு சமி. இன்னைக்கு முதல்ல ஒரு பட்டினத்தார் பாடல். நான் இன்னைக்கு தலைப்பை வந்து கர்மா சும்மா விடாது, அதுக்கான சாட்சிகளை சில விஷயங்களை பேசிட்டு அந்த கதைக்குள்ள போவோம். பட்டினார் பாடலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை பின்னைனா பிறகு, எத்தனை எத்தனை பெண்டீரோ, எத்தனை எத்தனை கொண்டாடியும் தெரியாது, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னால் எத்தனை எத்தனை ஜென்மமோ, உடனாய் அடியேன் அறிந்திலே இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, ஏன் செய்வேன் கட்சி ஏகாந்த தாரணே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து தன் உடம்புக்கு இல்லை, தன் ஆன்மாக்கு. இந்த ஆன்மான்றது எத்தனை பிறவிகளை எடுத்துட்டு வந்து அப்படின்னு நம்ம பட்டினத்திலே சொல்றப்ப அவருக்கு எத்தனை 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 பிறவிகள் வந்துட்டு போயிருக்கு. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு நான் சொல்ற கதையா இருக்கு. ஒரு ஊர்ல மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு 18-20 வயசு இருக்கும். அவர் எப்படியா அவரோட வாழ்க்கையின் கொள்கை என்னன்னாக்கா, பணம் சம்பாதிச்சு எந்த அளவுக்கு வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்றது அவரோட பெரிய கொள்கை. நியாயமாக உழைச்சாரு, எதையோ என்னென்னமோ செய்யணும்னு ஆரம்பிச்சாரு. எதுவுமே அவருக்கு சரியாக ஓட்டலை. அப்படின்னா அவருக்கு கடைசியில் நான் ஒரு கஞ்சத்தனமாக இருந்தால் தான் இந்த பணத்தை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கஞ்சமாக மாறுறாரு. வாழ்க்கை நல்லா ஓடுது. வயசு 24-25 வயசு வருது. அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேடுறாரு. இவர் ஒரு கஞ்சனுக்கு ஒரு கஞ்சி தான் கிடைக்குது. அப்போ கஞ்சனும் கஞ்சியும் சேர்ந்து வாழ்க்கையை ஓடுறாங்க. அதே வீடு,
வருஷங்கள் ஓடுது. அதே வீடு, கந்தல் துணி, நல்லா பணம் சேர்த்துட்டாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கப்ப ஒரு முதியவர் வரார் அவங்ககிட்ட தேடி. அவர் வந்து காசிக்கு போகணும். அந்த ராத்திரி அவங்க வீட்டில் தங்கிறதுக்கு அனுமதி கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு புருஷனை பண்ணடியும் கஞ்சியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அவங்க சாப்பிட்றதே குறவு. இதில் ஒருத்தர் வந்து தங்கணும், அப்புறம் சாப்பாடு கொடுக்கணும்ல. ஸோ அதை நினச்சி அவங்க மனசில் ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. பெரிய ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. தங்கறதுக்கும் சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு 2 பொற்காசு கொடுக்குறேன், அதுக்கு தான் உங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சந்தோஷமாக தடப்படலாம் எல்லாத்தையும் ஆரம்பித்து, ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி யாரும் கொடுத்தா தான் நல்ல சாப்பாடே கிடைக்கும். அவங்களுக்கும் சாப்பிட்டுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேசுகிற நேரத்தில் அந்த கஞ்சி இந்த பெரியவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இங்கேருந்து எந்த ஊர்லேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பக்கத்து ஊரில் ஒரு செல்வந்தர் பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்போல்லாம் ரிட்டையர் ஆகிடுச்சு, எனக்கு 3 பிள்ளைங்க, நல்ல சொத்து இருக்குது, 3 பிள்ளைங்க கொடுத்து எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன், என் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு கதையை சொல்கிறாரு. அப்போ அந்த கஞ்சி கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசி யாத்திரைக்கு போகிறதுனாக்கா உங்களுக்கு பணம் வேணுமே, அப்போ பணத்துக்கு எங்கே போவீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை எனக்குன்னு போதுமான ஒரு 500 பொற்காசுகள் வந்து இந்த கம்புக்குள்ளே வச்சுருக்கேன், இந்த தடிக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பொழுதாயிருக்கு, படுத்துடுறாங்க. படுத்த உடனே கஞ்சி கதையை ஆரம்பிக்கிறார். புருஷன் நல்லா பட்டோடு தூங்குறான் நிம்மதியாக. ஆனால் தட்டி எப்படி உங்களால் தூங்க முடியுது, வீட்டுக்கு சிறுதைதி வந்திருக்கு, நமக்கு பணம் வந்திருக்கு, அதை பற்றி யோசிக்காமல் ஏன் தூங்குறீங்க, அந்த பணம் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, கஞ்சன் சொல்கிறாரு, நம்ம இது வரைக்கும் நேர்மையாக தான் வாழ்ந்தோம், அப்படி வாழ்ந்து இந்த நேரத்தில் நம்ம பேரை கெடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நியாயமான முறையில் தான் இது வரைக்கும் வாழ்ந்துருக்கோம். பிறகு இன்னும் விடலை, அந்த கஞ்சிக்கு அந்த எப்படியாவது அந்த பணத்தை அங்கேருந்து அவருக்கு எடுத்துன்னு சொல்லி வேறு கதையெல்லாம் சொல்லி கடைசியில் சொல்கிறாங்க, இவர் நடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் வயசானவர், கீழே விழுந்து எங்கேயாவது கீழே விழுந்துட்டா யாராவது ஒரு ஆள் எடுத்து தானே போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை நம்ம தட்டி விடக்கூடாது, எப்படியாவது நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மண்டிய கல்வி அவரும் ஒத்துக்கிட்டு இந்த உள்ளுக்குள்ள பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு செல்லாத காசாக உள்ளுக்கு போட்டு மறுநாள் கிளம்புறாரு. காலையில் பசியாரெல்லாம் நல்லா தடப்படலாம் மறுபடியும் செய்கிறாங்க. அவருக்கு விஷயம் தெரியாது, அந்த தடியை ஏமாத்துறவங்கள இவங்க தான் ஏமாத்திருக்காங்கன்னா அவருக்கு தெரியாது. எடுத்துகிட்டு அவர் நடக்கிறப்ப அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்கள் காசி யாத்திரைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. காசி யாத்திரைக்கு போகிறாரு, பல மக்களை சந்திக்கிறாரு. அதில் செல்வன் ஒருத்தர், அவர் சாமிக்காரர், ஏழை மக்களுக்கு நல்லா சமைச்சு சாப்பாடு போடுறவர். அப்போ அவரோட பழக்கம் கிடைக்குது. இவர் போன பையன் அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு சாப்பாடும் வஸ்திரதாரமும் கொடுக்கணும். வஸ்திரதாரம்னா துணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணப்பா அப்படின்னு செல்வத்திட்ட சொல்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு கந்தவசனிகிட்ட போய் பணத்தை வாங்கி தரப்படலாம் அதை செஞ்சு இவருக்கு நல்ல பெரும் புகழும் கிடைக்குது. யாருக்கு? அந்த பெரியவருக்கு. எல்லாரும் வளர்த்துட்டு போகிறாங்க. அதுதானே வேணும் கடைசி காலத்தில், அதுக்கு தானே யாத்திரைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் செல்வத்திட்ட சொல்கிறப்பா எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு எருமுக்கு வா அப்படின்னு அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே உள்ளே போய் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அந்த தடியை திரும்பி பார்த்தா எல்லாம் செல்லாத காசு. வயசான காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் இந்த மாதிரி சூழ்நிலை இருப்போ அதை சந்திப்பார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயம் வெளியே போனால் என்ன ஆகும், மக்கள் இவனால் வாழ்க்கிற மக்கள்லாம் என்ன செய்வாங்க, என்னை காடி துப்புவாங்களே அப்படின்னு மன உடைச்சல் வரும். இந்த மன உடைச்சலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இவன் செல்வம் வேற வர போகிறான், நான் எப்படி இந்த பணத்தை கொடுப்பேன் இறைவா அப்படின்னு பேட்டிக்கிட்டு என்னென்னமோ சிந்திக்கிறாரு. மனக்குழப்பத்தில் தடுமாற்றத்தில் தான் உயிரை விடணும்னு முடிவு விட்டார். உயிரை விட்டார்.
செல்வம் கதை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா இவர் இந்த கோலத்தில் பார்த்து மனசு தாங்க மறுபடியும் கந்தரிச்சுட்டு போய் அந்த வெட்டிக்காரன்ட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்து தேவையான அடக்கம்லாம் செஞ்சுட்டு அந்த வேலையை அந்த சாவோட கதையை அங்கே நிற்போம். திரும்பி நம்ம அந்த ஊருக்கு போகிற அங்கே அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. 16 வயசு பையன். அவன் வந்து அப்பா அம்மா மாதிரி கஞ்சி மாரி இல்லை. அவன் வந்து பொது செயல்களை மற்றவங்களை உதவி செய்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்பா அம்மா சேர்த்து வச்ச காசெல்லாம் வந்து அவன் பெரிய சிறந்தர் ஆகிட்டாங்கல்ல. அப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்து ஏழை மக்களுக்கு எப்போல்லாம் அந்த உதவி செய்ய முடியுமோ அப்போல்லாம் அந்த உதவி செய்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு உடம்புல ஏதோ ஒரு பழுது, ஏதோ ஒரு கெடுதி அவனை சுற்றி வாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஊருக்கு துறவி ஒருத்தர் வராரு. அப்போ அவரை போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட சொல்கிறப்ப இந்த மாதிரி இவருக்கு ரொம்ப சீக்கு வருது, இது என்ன செய்யலாம் அப்படின்னு. அவர் ஞானி, அவர் கணக்கில் தெரிஞ்சு இது போன ஜென்மத்து இது போகிறதான் இந்த ஜென்மத்தை உங்களை வாட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் காசு டைமஸ் போங்க, உங்கள் பிரச்சனை தீர்த்துரும் அப்படின்னு. அப்போ தேவையான அப்போ அந்த யார் அந்த கஞ்சனுக்கு அந்த கதைலாம் போய் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓஹோ, இப்போ நம்ம அவனை ஏமாத்தின அந்த பெரியவரை ஏமாத்தினது தான் நம்ம வந்து இப்போ திருப்பி அடிக்குது. அதுக்கான அந்த 500 பொற்காசுலையும் எடுத்துக்கிட்டு 3 பேர் கிளம்பி காசிக்கு போகிறாங்க. காசிக்கு போயிட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் தேடல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு வரான். ஆத்தங்கரைக்கு வரப்ப அந்த சமயக்காரன் இருந்தாலும் செல்வம் அவனை அங்கே மீட் பண்ணுறான். அவன் அழுதுகிட்டு இருக்கான். என்ன பாச்சுன்னு கேட்குறப்ப அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து அந்த கந்தவெட்டிக்காரன் வீட்டில் பண்ணையில் தான் வேலை செய்ய ரொம்ப கொடுமை பண்ணுறான். வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், என்கிட்ட உனக்கு தேவையான ஒரு பணம் என்கிட்ட இருக்குது, அதை எடுத்துகிட்டு கொடுக்கணுன்ட்டு அம்மா பட்ட பணத்தை எடுத்துகிட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்து நீ போய் கடன் அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இவன் கடன் அடிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த பையனோட ஆயுள் அதோட முடியும். ஏன்னா இந்த பையனுக்குள்ளே ஓடுற அந்த ஆன்மா வந்து அந்த பெரியவரோட, ஸோ அந்த கடன் எச்சத்தோட அவனுக்கு உயிர் முடிஞ்சுது. இதை கேட்ட அந்த அம்மா அப்பா இவங்களுக்கும் அந்த வழியில் எல்லாம் மொத்தமாக அப்படி இறந்துடுறாங்க. ஸோ இந்த கதை மூலியமாக எனக்கு என்ன தெரியுது, கடன் யார்கிட்ட வாங்கினாலும் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ யாராக இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்திலே அதை தீர்த்துருங்க. இதை விட்டுட்டு போனீங்கன்னா இது திறந்து உங்களை திருப்பி உங்களை தேடியே வரும், விடாது. ஏன்னா நம்ம கூட என்னைக்குமே நினைக்கிறது வர்றதும் போகிறதும் பாவமும் புண்ணியம் தான். சொத்து கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு நன்மைகள் செய்கிறோமோ அது ஆன்மாவில் பதிவாகும், எந்த அளவுக்கு கெட்டது செய்யணுமோ அது ஆன்மாவில் பதிவாகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பிறவி திரும்பி வரும். சரி, இந்த முதல் கதை பட்டினத்தார் சொன்னார், இந்த கதையை சொல்லிட்டோம். அப்போ மறுபிறவின்றது உண்மை, அதை நாம் தான் எப்படி தீர்க்கணும் அப்படின்றது சித்திரமுத்து அடிகளும் பேசியிருக்காங்க, நம்ம சுவாமியும் பேசியிருக்காங்க. அதை பற்றி 2-3 வரியை பேசிட்டு வரையை முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது. யா நம்ம சுவாமி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, கண்ம வினையால் உலகில் ஜென்மமும் எடுத்து வந்தேன், என்னை நான் உணர உன்னை சின்மையினை துதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கர்மா, இந்த செயல்கள் செயற்கை பிறவி, இந்த பிறவி தான், இந்த செயற்கை தான் நம்மளை திரும்பவும் பிறகு வைக்குது அப்படின்னு பட்டினத்தார் சொல்லியிருக்காரு, நம்ம சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. அப்போ மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சித்திரமுத்து அடிகள் என்ன பேசியிருக்காங்க இதை பற்றி, எத்தனையோ பிறவி பிறந்திருப்பேன் பூ உலகில் செத்து மடிந்து எல்லாம் ஜெயம் அறியார். எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் பிறந்து செத்திருந்தாலும் உண்மை இந்த ஞானத்தை அடையாமல் யாரும் ஜெயம் அடைய மாட்டார்கள், யாரும் வெற்றி அடைய மாட்டார்கள். இப்போ இந்த பிறப்புக்கு நாமளே தான் அந்த வழியை தெரிவிக்கிறோம். பிறப்பு வேணாவா, இதுதான் இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தில் பூந்து
பல விஷயங்கள் சாகங்களை செய்யணும். அடுத்தபடியா இன்னொரு வரியும் சொல்லியிருக்காரு, மாண்டு வடிந்த பின்பு மண்ணாகும் இச்சடலம் கூண்டெடுத்த காரணம் என்ன? யாரை சொல்றா? சித்திரமுத்தருக்கு தான் சொல்ற வேண்டிய. அப்ப எதுக்கு நம்ம பிறக்கிறோம்? ஏன் பிறந்தோம்?